வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 24ஆம் தேதி 4வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 11ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களை தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக இன்று மகா பிரதோஷம் என்பதனால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்கள் சிவனை சரணாகதி அடைவது, சிவனுக்கு அபிஷேக பொருள்களை கொடுப்பது, குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் சிவன் குளிர குளிர நம்மளுடைய நீர்நிலைகளும் குளிர ஆரம்பித்து விடும் என்பதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தாய் தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பதும், அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதத்தில் தவிர்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், உடைமைகள் களவு போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதுடன் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும், பணத்தட்டுப்பாடு தீரும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீரும், மனதிற்கு பிடித்த ஒரு சுபகாரிய அமைப்பு குடும்பத்தில் ஏற்படும், சுப வரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், லாபங்கள் அமைப்பு, வண்டி வாகன மாற்றங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள், நல்ல செய்தி கிடைப்பது, திடீர் அதிர்ஷ்டத்தால் யோக பலங்கள், எல்லா விதமான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி குடும்பத்தில் அமைதி தள்ளக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தைரியமாக செய்வது பலவிதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும். குழப்பங்கள் கொண்டு தேவையில்லாமல் சோம்பலால் நல்ல வாய்ப்புகளை இழந்து கொள்ளாதீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். வார்த்தைகளின் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். அரசமைப்பில் மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுடைய வார்த்தைகள் பலரால் பாராட்டப்பட்டு அரசு கௌரவம் சிலருக்கு திடீரென்று ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவதும், தடைப்பட்ட இந்த பதவி உயர்வு தடைகள் நீங்குவதற்குண்டான அமைப்பும் பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய திருநாளாக காணப்படுவதனால் உத்தியோக நிமித்தமாக செய்யக்கூடிய பெண்களுக்கு பெரிய அளவுக்கு கௌரவம், பலரால் பாராட்டப்படும், இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளில் மட்டும் மிக நிதானத்துடன் இருந்தால் மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் மிக கவனம். விஷ ஜந்துக்கள், பூச்சிகள் போன்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பலவிதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். சிறு சிறு வாக்குவாதங்களை கூட தவிர்த்து கொள்வது குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்கள் விஷயத்திலும், ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள் விஷயத்திலும் இன்று நிதானத்துடன் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்காமல் அறியாத நபர்களுக்கு கண்டும் காணாமல் இருப்பதே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளிவட்டார உத்தியோகம், தொழிலமைப்பில் மற்ற விஷயத்தில் நிதானத்துடன் நல்ல வாய்ப்புகளை கெடுத்து கொள்ளாமல் இருப்பது, ஆவேசப்படாமல் இருப்பது, சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். வெளிவட்டாரத்தில் இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்திகள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு சிறிது காலங்கள் பிடிக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுக்கு அதற்காக மன கஷ்டப்படுவது எந்த விதத்திலும் நியாயமில்லை. பொறுமை கடலினும் பெரிது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காணப்பட்ட இந்த அவப்பெயர்கள் தீர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கும். மொத்தத்தில் பொறுமை காட்டுவது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம்.
யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக நிதானம், இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் நிதானம், வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் வயிற்று உபத்திரம் ஏற்கனவே உள்ளவர்கள் சிறிது கவனமாக இருப்பது விருச்சகத்திற்கு நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டங்கள், வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்நோக்கியிருந்தவர்கள் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு ஏற்படுவதற்கு யாருடைய காரணத்தையும் நீங்கள் அழைக்காமல் எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் உங்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்வது யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். பாரம்பரியமாக இல்லை நோய் உபத்திரத்தில் மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை. விரயங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிட்டு சுபவாரியமாக மாறும். வண்டி வாகனத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெரிய அளவு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்து உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகரத்துக்கு இன்று படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் காணப்படும். யோகங்கள் அனுகூலங்கள் சோம்பல் பறவை தவிர்த்து சுபகாரியத்தில் உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். வெளிவட்டாரத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை, இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதையும் கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகளுடன் மற்றும் உங்களுடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் நிதானத்துடன் இருப்பதும், பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் மிக மிக நிதானத்துடன் இருப்பதும், ஆவேசப்படாமல் இருப்பதும், எல்லாவற்றிலும் பொறுமை காப்பதும், எல்லாம் நேரம் கணிந்து வரக்கூடிய காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாவற்றிலும் கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் பல மடங்கு உயர்வதற்கு உண்டான பிராப்தங்கள் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு திடீரென்று ஏற்பட்டுவிடும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் சிலருக்கு மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் நிதானத்துடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக யோகத்தை தரும். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை மிக உன்னதமான அமைப்பு. வார்த்தைகளில் சூரியனுடைய ஆதிக்கம் இருப்பதனால் உஷ்ணாதிக்க அமைப்பு, தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கூட கோபதாபங்கள் படாமல் சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, எல்லா விஷயத்திலும் படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.